வெப்பத்தை தணிக்கவும் பயிர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவும் மழையை எதிர்பார்த்த விவசாயிகளுக்கு பல இடங்களில் பாதிப்பையும் கொடுத்திருக்கிறது கோடை மழை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி செடிகள் பயிரிடப்பட்டுள்ளன. தற்போது பருத்தி செடிகள் முளைத்து கன்றுகளாக வளர்ந்த நிலையில் தொடர் மழை காரணமாக பருத்தி பூக்கள் உதிர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இடைவிடாது பெய்த மழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கி பருத்தி செடிகள் அழுகும் சூழல் நிலவுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதேபோல திருவாரூர் மாவட்டத்தில் உளுந்து விளைச்சலும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. அரசு உடனடியாக இழப்பீடு வழங்கினால்தான் அடுத்த கட்ட விவசாய பணிகளை தொடர முடியும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ தொடர்ந்து மழை பெய்யறதுனால எங்களுக்கு ஒன்றும் சமாளிக்க முடியல, ஒன்றும் மகசூல் காணாத பொருட்கள். நாங்கள் இருந்தாலும் நிவாரணங்க இன்சூரன்ஸ் கட்டியிருக்கிறோம். கட்டினாலும் சில பேர் அறுத்து இது பண்ணி எல்லாம் கட்டியிருக்காங்க, எல்லாம் அறுத்துட்டு போயிருந்தாங்க. சில பேர் நாங்கள் தண்ணி எங்களுக்கு தண்ணியில் கிடக்கு. இருந்தாலும் இன்சூரன்ஸ் கொடுக்கும்போது பேடு இன்சூரன்ஸ் அவங்களுக்கும் போவோம், அதை அறுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை அறுத்து அடித்து இன்சூரன்ஸ் வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் போவோம், எங்களுக்கு ரொம்ப பாதிச்சுட்டு எங்களுக்கும் வர்ற மாதிரி இன்சூரன்ஸ் இது பண்ணி ஆகணும். இதேபோல காரைக்கால் மாவட்டத்திலும் கனமழை காரணமாக 1000 ஹெக்டேரில் பயிரிடப்பட்ட பருத்தி செடிகள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. ஏக்கர் ஒன்றுக்கு 45,000 ரூபாய் முதல் 55,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்று விவசாயிகள் வேதனையுடன் கூறினர். பருத்தி எல்லாம் அதிக தண்ணீர் நிற்குது, வடிகால் தண்ணி வடியவில்லை, பருத்தியில ரொம்ப சேதமடைந்திருக்கு. அதனால மாவட்ட நிர்வாகமும் புதுச்சேரி மாநில அரசும் எங்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கடுமையான மழை பெய்ஞ்சதன் காரணமாக வடியில் தண்ணி வடியாத கட்டி நிற்கிது. அது வாய்க்காலும் தூர் வரலை. அதனால் காரைக்கால் நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுத்து புதுவை அரசும் இதுக்கான பார்வையிட செய்து எங்களுக்கு நிவாரணம் தருமாறு தாழ்மையுடன் கேட்டு. தருமபுரி மாவட்டம் அரூர் கோட்டத்தில் கடந்த வாரம் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் வாழைகள் சேதமடைந்தன. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று சேத விவரங்களை கணக்கெடுத்த தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் அரூர் வட்டாரத்தில் 13 ஹெக்டேரும், பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் 8 ஹெக்டேரும், மொரப்பூர் வட்டாரத்தில் 10 ஹெக்டேரும் வாழைகள் சேதமடைந்திருப்பதாக தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு தலா 17,000 ரூபாய் வீதம் பேரிடர் மேலாண்மை நிதி அரசிடமிருந்து வழங்கப்படும் என்று அதிகாரிகள் கூறினர். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ராமானுஜபுரம் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 5,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. மழையில் நனைந்த நெல்மணிகள் முளைக்க தொடங்கினால் அனைத்தும் வீணாக்கிவிடும் என்று விவசாயிகள் கூறுகின்றனர். இது தொடர்பாக விளக்கமளித்த நேரடி நெல் கொள்முதல் நிலைய அதிகாரி, கொள்முதல் நிலையத்தில் இருக்கும் நெல் மூட்டைகளை மழையிலிருந்து பாதுகாக்க தார்பாய் வழங்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே தொடர் மழை காரணமாக மதுரை ஆரப்பாளையம் வைகை ஆற்றை ஒட்டியுள்ள இணைப்புச் சாலை முழுவதிலும் தண்ணீர் குளம் போல தேங்கியது. இதனால் சிம்மக்கல், விரகனூர் வரை செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தேங்கிய நீரை மின்மோட்டார் மூலம் அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர்.